रसिकां तत्क्षान्ति संवर्धिनी पद्मालंकृत पाणिपल्लवयुगां पद्मासनस्थां श्रियं वात्सल्यादि गुणोज्ज्वलां भगवती वन्दे जगन्मातरम्। கோல மலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமித்ததொப்ப கோலவராக ஒன்றாய் நீலம் கோட்டினையை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனே. எவ்வளவு அழகான திருக்கோலத்தோடு இருக்கின்றாள் பிராட்டி. கோல மலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்கின்ற மிக வடிவழகையும் இனிமையுடையவளுமான பிராட்டி. அவளுடைய வடிவழகு மட்டுமல்ல, இனிமையும் கூடியிருக்கக்கூடியவளாக இருக்கின்ற ஒரு பிராட்டி. இதோ திருச்சொகனூர் என்று போற்றப்படக்கூடிய இந்த தாயாரினுடைய திருக்கோயில் விசாலமான காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு பொழுது இது எம்பெருமானின் தானிய களஞ்சியமாக இருந்தது என்று சொல்வர். அப்படிப்பட்ட அந்த திவ்ய திருத்தலத்திலே தாயார் தன்னுடைய திருமேனி அழகையெல்லாம் காட்டி பக்தர்களை தன்வயப்படுத்தக்கூடியவளாக இருக்கின்றாள். எவ்வளவு அழகு! இந்த பொன்மயமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனியினுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய கண்களை பார்க்கும் பொழுது அவை கரியமாகி புடைபறந்து மெலிந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்று ஆழ்வார் சொன்னதை போன்று இங்கே பிராட்டியினுடைய கண்களும் அழகாக விசாலமாக இருக்கின்றன. ஒருவருடைய அந்த அன்பையும் ஏற்றுக்கொண்டு யாவர்க்கும் அருளக்கூடிய ஆற்றல் மிகுந்த திருக்கண்கள், அன்பு நிறைந்த திருக்கண்களாக இருக்கின்றன. அந்த புன்னகையை பாருங்கள், எவ்வளவு அழகாக புன்முறுவலோடு இருக்கக்கூடிய ஒரு அழகிய சோபையை வேறெங்கு காணலாம்? வேறெங்கும் காண முடியாத அழகிய சோபையாக இருக்கின்ற தாயார். அந்த ஆபரணங்களின் அழகு, நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திலகத்தினுடைய அழகு, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தாபங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய குளிர்மழையை போன்றல்லவா தாயார் இருக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். அவள் கடலிலே தோன்றியவள் அல்லவா? அதனால் அவளுடைய திருமுகமும் எப்பொழுதும் குளிர்ச்சி நிறைந்த புன்னகையோடு இருக்கக்கூடிய திருமுகமாக இருக்கின்றது. தாமரைகள் இரு கையிலும் தாங்கி இருக்கக்கூடிய பிராட்டியாக இருக்கின்றாள். வரத அஸ்தம் ஒரு பக்கமும், அதற்கடுத்தபடியாக அந்த கிரீடத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த கிரீடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரத்தினங்கள் எல்லாம் பொதிக்கப்பட்ட அழகு, மலர்களுடைய அழகு, இப்படி ஆபரணங்களின் அழகுக்கு அழகை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்ற இந்த தாயாரை கண்ணார கண்டு சேவிக்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் புண்ணியவான்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட புண்ணியவான்களுக்குத்தான் இந்த அருள் கிட்டும் என்பது உண்மை. லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இத்தாயார் அருளை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். யாருக்கெல்லாம் தாபம் இருக்கின்றதோ அந்த தாபத்தை போக்கி அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக இந்த தாயார் இதோ காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். தீபதூபங்களோடு வசந்தோற்சவம் மிக விமர்சையாக இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. அப்படிப்பட்ட அந்த உற்சவத்தை கண்டுகளித்து மேன்மையான அருளை பக்தர்கள் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. கற்பூர நீராஜனம் தரிசயாமி ஓம் சமுச்சேனாயவே பிரதோவதந்தி சவிஸ்வக்தேனானயந்தியோ ஸ்மார்வேட்டியஞ்ச வயந்தித்வா சவிஸ்வக்தேனாய விருதாவே நாய வித்மஹே வேத்ரஹஸ்தாய சாந்த பிரஜோதயாத்
प्राणानायम्या भगवदाज्ञा भगवत्प्रीत्यर्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थम् अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीपदेः बृहत्तरस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीनिवासस्वामिनः आदिपुरुषनिधौ अस्याः देवदेव्याः भगवत्याः श्रीपद्मावतीनायक्याः प्रीत्यर्थं राष्ट्राभिवृद्धिं क्षेमार्थं सङ्कल्पितवसन्तोत्सवकर्मणि आत्मसत्यत्वं सत्यदशपुण्याः वचनं करिष्ये विश्वस्तोदास्तानप्रतिष्ठापयामि ओं यज्ञेन यज्ञमयन्तदेवानि प्रमाण्यासन्नदेहात्महिमानसुवन्दे प्रभोर्वेदाध्यासन्देवानं भवति सदाय पुरुषश्चतेन्द्रियायुष्येवेन्द्रिय प्रतिष्ठते प्रसाद सिद्धिरस्तु। दुष्कृतानि तेन पवित्रेण शुद्धेन बुधादि भात्मानमराजन्तरे महाकलशे एषु धावति पवित्रे परिशिच्यते मुक्तैर्यज्ञेषु वर्धते हिरण्यशृङ्गं वर्णं प्रबुध्ये तीर्थमेदेयाजिदायन्वयामुक्तमहाभावेभ्यश्च प्रतिग्रह या फलनीर्या फला पुष्पाया पुष्पिणीः बृहस्पति प्रसोदास्ताना मुञ्चन्त्वकं हसः हिरण्यपात्रं मधो पूर्णन्ददाति मदव्यासानेति एकदा ब्रह्मणोपहरति एकदैव यजमानाय सेदो ददाति। वाद्यम् वाद्यम परशुमतिमठं सोलभाषाङ्कुशास्त्रं दिभ्राणं वज्रकेटे हरमुदलगदा कुन्तमत्युग्रदंष्टं ज्वालाकेशं त्रिनेत्रं जलजलनिभं हारकेयूरभूषं ध्यायेत् षट्कोणसंस्थं सकलविभजनप्राणसंहारचक्रम्। ॐ श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म मन्त्रयन्त्रतन्त्रौषधस्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोदय मोदय। ॐ नमो भगवते महासुदर्शनाय दीप्ते ज्वालाप्रयुक्ताय सर्वदिक्षोभनगराय हुम्भट्ब्रह्मणे परमज्योतिषे सहस्रारोहटे सुदर्शनाय नमः। अर्घ्यपाद्याचमन गन्धपुष्प धूपदीपैः समर्प्य सकलाराधनैः सुवर्चितम्। ओम हृदय चक्राय विद्महे सहस्रनेत्राय धीमहि तन्नः शरणः प्रचोदयात्। तेषु हस्तेषु शिवापस्सन्तु मुकुन्दाः पान्तु सौमनस्यमस्तु दक्षिणाः पान्तु दर्भाः पान्तु। ओम स्वामिनः मनः समाधीयताम् समाहितमनस्सस्मः सीदन्तु भवन्तः प्रसन्नाः स्मः भवद्भिः अनुज्ञातः वासुदेव पुण्याहं वाचयिष्ये वाच्यताम् भगवतो बलेन भगवतो वीर्येण भगवतस्तेजसा भगवतकर्मणा भगवतकर्म करिष्यामि। भगवानेव स्वनीयाम्य स्वरूपस्थितिप्रभृतिष्वशेषते करतेन अनेनात्मना स्वार्थस्वकर्तृभावेन स्वकीय कल्याण तप भगवताराधनकर्मण अखिल जन परिच्छिदान्वितं स्वात्मानं स्वयमेव प्रीतुं कारयितुं उपक्रमते स्वयम्। ओम भगवान् पवित्रं वासुदेव पवित्रं तत्पादो पवित्रं तत्पादोदकं पवित्रम्। ओम पुण्याहं भवन्तो ब्रुवन्तु पुण्याहं कर्मणोऽस्तु। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। नारायणाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नः शक्रः प्रचोदयात्। एकपति त्रिपति त्रिपति चतुष्पद्यपति श्री नमस्ते तुरीयाय दर्शिताय पदाय पदो रससे सावदो मा प्रापत् एष सावरा प्रकृतिः एष तत्पर ब्रह्म एष परव्योमः एष आत्मा। ओम चतुर्विधः सर्वज्ञः सर्वेश्वरेश्वरः सर्वशक्ति समृद्धिर्वसी
स्वात्मा समाराधयन् अन्योनादिरनन्तः वीतद्रुतः भयक्रोधो निर्दोषो निरवधिष्ठो भगवान् दीर्घायुरस्तु दीर्घायुष्यं भगवान् वासुदेवः करोति रक्षतं चास्तु अक्षतपुरोगं कुशलं भगवान् वासुदेवः करोति पानीयमस्तु पानीयं भगवान् वासुदेवः करोति भगवान् वासुदेवो वर्धते भगवान् संकर्षणो वर्धताम् प्रद्युम्नो वर्धते भगवान् अनिरुद्धो वर्धताम् भगवान् पुरुषो वर्धते भगवान् सत्यो वर्धताम् भगवान् अच्युतो वर्धते भगवान् अनन्तो वर्धताम् भगवान् वासुदेवः शान्तिरस्तु ओम भगवान् संकर्षणः शान्तिरस्तु भगवान् प्रद्युम्नः शान्तिरस्तु ओम भगवान् अनिरुद्धः शान्तिरस्तु भगवान् पुरुषः शान्तिरस्तु ओम भगवान् सत्यः शान्तिरस्तु भगवान् अच्युतः शान्तिरस्तु ओम भगवान् अनन्तः शान्तिरस्तु भगवान् वासुदेव प्रियता ओम भगवान् संकर्षणः प्रियता भगवान् प्रद्युम्न प्रियता ओम भगवान् अनिरुद्धः प्रियता भगवान् पुरुष प्रियता ओम भगवान् सत्यः प्रियता भगवान् अच्युत प्रियता ओम भगवान् अनन्तः प्रियता प्रियतां भगवान् वासुदेवः शुद्धये वासुदेवोऽस्तु लाङ्गली शुद्धये सदा प्रद्युम्न शुद्धये चास्तु अनिरुद्धोऽस्तु शुद्धये कर्मणां शुद्धये चास्तु विष्णु सर्वत्र संस्थितः दोषाणां हरणायास्तु गदाचक्रासवृक्षदा यागे च तस्यामहानगरे रामासां तुष्टये पुष्टये चास्तु आरोग्यसिद्धये गुरूणां सारगेन्द्राणां वंशकालर्धात्मनां सर्वदा पुत्रमित्राणां दासीदासकमामपि वेदशास्त्रागाधीनाम् अस्तुत्राणाय सर्वदा अभिक्रमणिनजास्तु सम्पदश्चोत्तरोत्तरम् पुण्यां शुद्धयेदास्तु वासुदेवादिमूर्तिमान् शङ्खचक्रगदापदैः युगः सर्वेश्वरेश्वरः प्रियतां भगवान् देवो लाङ्गली प्रियतां सदा प्रद्युम्न प्रियतां नित्यम् अनिरुद्धश्वरेश्वरः नारायण सुरेशवस्तु कर्मणां पूर्णाय च यूनाधिकानां शान्त्यर्थं प्रियतां भगवान् येन देवाः पवित्रेण आत्मानं पुरदेशतः तेन सहस्रधारेण भावान्यः पुनन्तु प्राजापत्यं पवित्रं तेन ब्रह्मविदोऽहं बोधं ब्रह्म पुणीमहे इन्द्रश्रीते सामा पुनातो सोमस्वस्यावरणस्ववीच्या यमोदायार्पुनाजावेदामोदयन्त्या पुनातो भोर्भुवस्सुवः तानानि देशानि सहस्रभावरेण्यनामाविरजां जनामा तेभ्यो नमस्ते प्रसूनाय तुरायवानरिरक्षयन्तम् मंगलवाद्यम् अपरिमितम् अच्छिद्रम् अक्लिष्टम् अक्षय्यम् अनन्तम् अरिष्टम् अच्युतम् परमम् पवित्रम् भगवान् वासुदेवः पुरातो वासुदेवो मार्देता दक्षिणायां दिशङ्कर्षणो मार्देता प्रतीच्यां दिशि प्रद्युम्नो मार्देतात् उदीच्यां दिशि निरुद्धो मार्देतात् ऊर्ध्वायां दिशि गदाधरो मार्देतात् इत्येतेभ्यः श्री पांशुरात्रागमदीक्षितेभ्यः श्रीवैष्णवेभ्यः वेदविद्भ्यः नानागोत्रेभ्यः नानानामेभ्यः वासुदेव पुण्याः वचन मंत्र दक्षिणागमानस्य मनसोत्साहं परिमित हिरण्यं तुभ्यहं सम्प्रदते नमः प्रियतां भगवान् अच्युतः पदे प्रतियानि हस्मान् स्वामेषो अहमेव भवनः यत्ते हे प्रेदन्नागोष्वहन्नये हित्पदे सन्तुष्पदे वास्तोष्पदे शक्मया जगवददाते दक्षिमिहिरन्मया गातुमत्या आवह क्षेमवतयोगे विरन्नो योऽयं पाद स्वस्तिभिर्ददानः मीवहावागोष्पदे विश्वरूपाण्याभिषण् जखातु सेवयेधिनः सुभगो सुभा भगवत्प्रीत्यर्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थं पूर्वोच्चरितरीत्या वसन्तोत्सवकर्मणि गन्धादीन् पूजयिष्ये ॐ हरिणी सहस्रजा चन्द्राहिरण्मये लक्ष्मी जातवेदमावः तामावः जातवेदो लक्ष्मीवनभगामिनी यस्यां हिरण्यं विन्देयं गामस्वं पुरुषाणाम् अश्वपूर्वामध्यामस्त्रियादप्रबोधिनीं श्रीदेवीमुपक्वये श्रीर्मादेवीर्जुषदाम् कांसोऽस्मितां हिरण्यप्राकारामाद्रान् ज्वलन्तीं धृतां तर्पय
ध्यायन्ते श्रियम् चन्द्रां प्रभासां यज्वन्ति श्रियं लोके देवदुष्टामुदारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यतां त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽधि जातो वनस्पतिस्तवक्षोतबिल्वः तस्य फलानि जपसानुदन्तु मायान्तरायाश्च बाह्या लक्ष्मीः उभयतुमान् देवसखकीर्त्यस्य वैरासः प्रादुर्भूतस्मिन् कीर्त्यवद्यं ददातु मे कृत्तिभासामलां ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभोदिमसमृद्ध्यं च निर्नदमे गृहात् गन्धद्वारान् नित्यवट्टाङ्गरीणीम् ईश्वरीं सर्वभूतानां दामिहोपक्वये श्रिया महशक्काममागोजिं वाचः सत्यमधीमहे पशूनां रूपमन्नस्य महि श्रीश्रयदां यशः कर्दमेन प्रजाभूता मयि सम्भव गर्भमा श्रियं वासय मे कुले मातरं बन्धमालिनीम् आवसृजन्तु शेघ्नानि चक्ले तपस मे गृहे निजदेवे मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां पिङ्गलां बन्धमालिनीम् चन्द्राहिरण्मये लक्ष्मीं जातवेदो मावः आर्द्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां देवमालिनीं गौर्याहिरण्मये लक्ष्मीं जातवेदो मावः तां मावः जातवेदो लक्ष्मीमालिनीं यस्यां हिरण्यं प्रभो गङ्गावो दास्योऽश्वां विन्देयं पुरुषाणः महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् व्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् वाद्यम् பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததென்று என்னுள் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இந்த காலமாக மக்கள் செய்கின்ற அந்த பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றானாம் எம்பெருமான். பாரமாய பழவினை பழைய வினைகளையெல்லாம் தீயிலிட்ட தூசை போன்று மாற்றக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் எம்பெருமானுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆற்றலுக்கு பிரேரோபணை செய்யக்கூடியவள் பிராட்டி. இதோ பாருங்கள், அழகிய திருக்கோலத்தோடு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற திருப்பிராட்டி. வசந்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய இந்த உற்சவத்திலே மிக சிறப்பாக அலங்கார கோலத்தோடு வாசனை திரவியங்கள் சூழ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு பத்தினியாக இருக்கக்கூடிய பிராட்டி இதோ இந்த இடத்தில் அந்த உற்சவத்திலே பங்கேற்று பக்தர்களுக்கு அருளை கொடுப்பதற்காக இருக்கின்றாள். சர்வகந்தகா என்று சொல்வார்கள். எல்லா நறுமணங்களும் நானாகத்தான் இருக்கின்றேன் என்று எம்பெருமான் சொன்னான். அந்த எல்லா நறுமணங்களுக்கு உள்ளீடாக இருக்கக்கூடியவள் பிராட்டிதான். அவள்தான் சர்வபூதையாக இருந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர்ப்பிக்கும் தன்மையை கொடுக்கக்கூடியவள். அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையில்தான் அனைத்து மனங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சர்வகந்தகா என்று சொல்லக்கூடிய இந்த வசந்தோற்சவத்திலே தீபதூபங்களோடு கூடிய அந்த அழகான உற்சவத்தை பக்தர்கள் கண்கூடாக கண்டு மகிழ்ந்து வண்ணமாக இருக்கின்றார்கள். இதோ பாருங்கள், வரதஸ்தம் அபய அஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்தங்களின் மூலமாக
பக்தர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தாயார் எடுத்து காணலாகின்றது. இதோ பாருங்கள், மலர்கள் ஒரு பக்கம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன, வண்ண ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கின்றன. இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த செடிகொடிகளினுடைய தன்மையெல்லாம் இந்த இடத்திலே தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மலர்கள் எல்லாம் மலர் தோட்டத்தில் மலரும் பொழுது கூட இல்லாத ஒரு மலர்ச்சி, இதோ தாயாருக்கு சேவை சாதிக்கும் பொழுது இவ்வளவு அழகாக மலர்ந்திருக்கின்றன. அதுதான் ஆச்சரியம். இதோ பாருங்கள், அவனோ தன்னுடைய திருமார்பிலே பிராட்டியை வைத்திருக்கின்றான். இங்கோ இந்த தாயார் திருவேங்கடமுடையானே தன்னுடைய திருமார்பிலே காட்சியாக கொண்டிருக்கின்றாள். இப்படி ஒருவருக்கும் ஒருவருமாக இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமித்துவம் என்கின்ற உயர்ந்த உள்ளுரை நிலை என்பது இருவருக்குமாகவே இருந்து பக்தர்களை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவு செய்வதற்காகத்தான் இப்படி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தாயாருடைய உற்சவத்திலே நாம் அறியலாம். தேவதேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு அங்கரங்க வைபவமாக இந்த பிரம்மோற்சவம் நடந்த வண்ணமாக இருக்கின்றது. அதனால்தான் கருத்த மேகங்கள் எல்லாம் குளிர்ந்து மழையை அழகாக பொழிந்து கொண்டிருக்கின்ற இயற்கை சூழலின் நடுவே தாயார் குளிர்ச்சியாக இந்த உற்சவத்தை மேற்கொண்டிருக்கின்றாள். கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த குளிர்ச்சியான சூழலிலே தாயாருடைய அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். விஸ்வ ஜனனியான இத்தாயார் இப்பிரம்மோற்சவத்திலே எல்லா வாகனங்களிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருளை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். இதோ இன்றைக்கு மாலை நடக்கக்கூடிய அந்த கஜவாகனத்திலே கோடான கோடி பக்தர்களுக்கு அருளை கொடுப்பதற்காகத்தான் இன்னும் சற்று நேரத்திலே அவள் அலங்காரமாக மாறி அதோ அந்த வாகனத்தில் வலம் வருவாள். கஜம் என்று சொன்னாலே அது ஐஸ்வர்யத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதனால்தான் தாயாருடைய உற்சவத்திலே கருடக்கொடிக்கு பதிலாக இங்கே பிரம்மோற்சவத்திற்கு கஜக்கொடி பறக்கக்கூடியதாக இருக்கின்றது. கஜத்திற்கு அந்த அளவுக்கு ஏற்றம் என்பது உண்மை. கஜம் எங்கிருக்கின்றதோ அங்கே செல்வ செழிப்பு இருக்கும் என்பதற்காகத்தான் கஜலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த தாயாருடைய அந்த உருவங்களை எங்குமே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் காணலாம். எங்கெல்லாம் கஜலட்சுமியாக இருக்கின்ற இந்த தாயார் வீற்றிருக்கின்றாலோ அந்த இடத்தில் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது இவளுக்கு இருக்கின்றது. எவ்வளோ கல்ப விருட்சமாக இருக்கின்றாள், காமதேனுவாக இருக்கின்றாள். இப்படி கல்ப விருட்சமாக இருந்து கொண்டு எதை கேட்கின்றாமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், காமதேனுவாக இருந்து கொண்டு எதை பக்தர்கள் விரும்புகின்றார்களோ அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தனித்திறன், அதே போன்று அக்ஷய பாத்திரமாகவும் இருந்து கொண்டு நாம் என்ன கேட்கின்றோமோ அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தனி ஆற்றல் இந்த தாயிடத்திலே இருக்கக்கூடியது தனிச்சிறப்பாகவே அமையும். இதோ கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் தம்முடைய திருமாளிகையில் இருந்து கொண்டு அழகிய அந்த பொலிவான திருமுகத்தை கண்டு அருளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பக்தி சேனல் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தாயாருடைய ஒவ்வொரு அழகையும் மிக அழகாக இந்த லோகத்திற்கு காட்டக்கூடிய ஆற்றல் அந்த பக்தி சேனலுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது நாம் பெருமைப்படக்கூடிய ஒன்றாகவே அமையும். இப்படிப்பட்ட இந்த தாயாருடைய அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், தாமரை மலர்ந்த போது இருக்கக்கூடிய அழகு எப்படி இருக்கின்றதோ அதே போல்தான் அழகாக இருக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். ஏன் என்று சொன்னால் பத்மத்தில் அல்லவா அவள் பிறந்தாள். அந்த பத்மத்திலே பிறந்த அவளுக்கு அதே போன்று அந்த அழகு என்பது பொலிவாக இருக்கக்கூடியதாக இருப்பதை நாம் காணலாம். பத்மம் என்று சொன்னாலே அது அழகு. அந்த பத்மம் என்கின்ற அழகுக்கு இவளும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை, பொலிவான ஒரு சூழலை, சௌந்தரிய சோபையை காணலாம்.
தீராய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. வியூகலட்சுமியாக இருக்கக்கூடிய இந்த பத்மாவதி தாயார் எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலின் படியாக இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் நினைக்கின்றார். எவ்வளவு ஒரு பாரிப்பு பாருங்கள். ஏனென்று சொன்னால் திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்துவாக இருக்க வேண்டும் என்பதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. நெடியோன் குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த நெடியவனாக இருக்கின்றானே, அவன் பூலோகத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கும் இரண்டிற்கும் தலைவனாக இருக்கின்ற தன்மை. இந்த இரண்டிற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரணம் பிராட்டிதான். அந்த பிராட்டியோடு சேர்ந்த பெருமானுடன் அலர்மேல் மங்கை பிராட்டி திருமாளிகை புகழ் பற்றி சொல்லும் பொழுது, வாசல் தேடி வந்த வைகுந்த வாசனை வாச நறுங்குழல் அலமேலு தாயாருடன் நேசம் நிறை நெஞ்சு முற்றிலும் நெக்குருகி பாசத்துடன் பக்தி மனதுடன் பரவசமாய் மோசம் தரும் வினை சூழாது அணுகாது தூசுபோல் எமை முழுவதும் விட்டொழிந்து மாசேதும் இல்லா நன்மணம் தந்த தினம் தாசராக ஏற்க வேண்டிய இறைஞ்சி நின்றேன் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் போற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இருவருமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, தாயாரும் எம்பெருமானுமாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டடையும் பொழுது நமக்கு எந்த வினையும் சூழாது அணுகாது என்று அவ்வளவு நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், எவ்வளவு அருமை நிறைந்த ஒரு அருளுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த ஆதி தம்பதியரை போற்றக்கூடிய ஒரு நிலை நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் பக்தர்களுமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கின்றது. பூமண்டலத்தில் துஷ்ட சக்திகளின் அக்கிரகம் அதிகமாகி லோகத்திற்கு துன்பங்கள் நேரும் போதெல்லாம் அவற்றை அழிப்பதற்காகவே நானே சுயமாக அவதரிப்பேன் என தாயார், அதாவது சாக்சாத் ஸ்ரீ மகாலட்சுமியே சொன்னதாக லக்ஷ்மி தந்திரம் என்பது கூறுகின்றது. இந்த லக்ஷ்மி தந்திரம் என்கின்ற வேதத்திலே தாயாரே வந்து உருவெடுத்து தீயர்களெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக இருப்பாளாம். அதுதான் அந்த லக்ஷ்மி தந்திரம் என்கின்ற அந்த வேத சொல் என்பது நமக்கு புலப்படுத்துவதாக அமையும். தேவி மகித்துவம் என்னும் கிரந்தத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி 9 ரூபங்களில் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது. இவளோ பரம்பொருளாக இருக்கின்ற எம்பெருமானுக்கு அவள் அந்தர்யாமியாக இருந்தாலும் அவளோ மகாலட்சுமியாக 9 ரூபங்களில் காணக்கூடிய ஒரு தன்மையினை நாம் அறியலாம். மகிஷாசூர மர்தினி என்பதும், யோகேந்திரி மகாகாளி என்பதும், கௌசிகி மகாவித்யா என்பதும், சுனந்தா வித்யாவாசினி என்கின்ற திருநாமமும், இரத்த தந்திகா என்கின்ற திருநாமமும், செகம்பரி தானியலக்ஷ்மியாக இருக்கக்கூடிய திருநாமமும், துர்கா பீமா பிரம்மரி என்கின்ற இப்படி 9 விதமான திருக்கோலங்களிலே தாயார் வீற்றிருக்கின்றாள் என்பதுதான் இந்த லக்ஷ்மி தந்திரம் என்கின்ற தேவி மகித்தியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அருமையான அவளுடைய அந்த பொலிவான தன்மையை நாம் இந்த வேத நூல்கள் எல்லாம் சொல்வதை கேட்டு அவளுடைய மேன்மையான ஒரு அவதாரத்தின் சிறப்புகள் எல்லாம் எப்படி இந்த பக்தர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன என்பதை பற்றி தெளியலாம். பத்மபுராணம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், எவ்விதமாக விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வது என்பதை பற்றி பத்மபுராணம் சொல்கின்றது. நித்திய கைங்கரியங்கள், பூஜைகள், உற்சவங்கள் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கூட இந்த பத்மபுராணத்தில் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை நாம் அறியலாம். பூஜா கைங்கரியங்களில், உற்சவங்களில் தவறுகள் நடந்தால் அதற்கான பிராயச்சித்தம் எவ்வாறு செய்ய வேண்டும் என தாயார் வைகுண்டத்தில் எம்பெருமானை கேட்க
தாயாருமாக எம்பெருமானுமாக இருவருமாக சேர்ந்து கேட்கும் பொழுது அதனுடைய தன்மையெல்லாம் பிராட்டிக்கு எம்பெருமான் சொல்லியிருக்கின்றான். அதை காண்போம். சுப்ரசன்னா பாஹி அலமேல் மங்கா சமுத்திரதனயா பாஹி அலமேல் மங்கா சுரபூஜிதா பாஹி அலமேல் மங்கா சரோஜஹஸ்தா தேவி அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரிப்ரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா சௌபாக்யதாயினி அலமேல் மங்கா சரசிஜநயனா அலமேல் மங்கா சர்வக்ஞ சக்திவே அலமேல் மங்கா சர்வம் சஹா பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரிப்ரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா దుఃఖ ప్రశమన అలమేల్ మంగ దుష్ట సంహారిణి అలమేల్ మంగ శక్తి స్వరూప అలమేల్ మంగ దాంత స్వరూపిణి అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాహి హరిప్రియ అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాహి మాం పాహి అలమేల్ మంగ సౌమ్య సంలక్షణ అలమేల్ మంగ శాంత స్వరూపిణి అలమేల్ మంగ సంపత్కరీ పాహి అలమేల్ మంగ సర్వతీర్థస్థిత అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాహి హరిప్రియ అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాహి మాం పాహి అలమేల్ మంగ
நமோ நாராயணாய. எவ்வளவு அழகான திருக்கோலத்தில் பிராட்டி வசந்தோற்சவத்தை கண்டறியக்கூடியவளாக இருக்கின்றாள். இதோ அந்த வசந்தோற்சவத்திலே கிடைத்த அந்த புனிதமான நீரை மக்கள் அனைவருமாக மகிழ்ச்சியமாக ஒருவர் மேல் ஒருவர் தெளித்து கொண்டு வசந்தோற்சவத்தை கண்டு காணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதைவிட மகிழ்ச்சி வேறொன்று இருக்கின்றதா என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். இதோ பாருங்கள், பக்தர்கள் புடைசூழ அழகாக பிராட்டி வசந்தோற்சவத்தை கண்டு வலம் வந்து இருக்கின்ற அந்த காட்சி லோகத்திற்கெல்லாம் க்ஷேமமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கின்றது. எவ்வளவு அழகு! இந்த பக்தர்களை காண காண அவளுடைய திருமுகத்திலே ஒரு பொலிவு என்பது இருக்கின்றது. அந்த பொலிவுதான் அனைவருக்கும் மேலும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை என்று நாம் நினைக்கலாம். இதோ பாருங்கள், பக்தர்கள் புடைசூழ பிராட்டி அழகாக அன்னநடை போட்டு கொண்டு வருகின்ற அந்த காட்சி இதைவிட லோகத்தில் வேறொரு மகிழ்ச்சி கிட்டுமா என்று பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த திருச்சொகனூர் என்கின்ற இந்த திவ்ய திருத்தலம் புனிதமாகவே மாறிவிட்டது. இதோ பத்ம சரோவரம் என்கின்ற அந்த காட்சியை பாருங்கள், எந்த அளவுக்கு புனிதமான ஒரு நீர். ஏனென்று சொன்னால் அந்த தீர்த்தத்தில்தான் எம் பிராட்டி 1000 தாமரைகள் இதழ்களிலே பிறந்தவளாக இருக்கின்றாள். அதனால்தான் அந்த புனிதமான நீர் என்கின்ற அந்த தன்மை அந்த தீர்த்தத்திற்கு இருக்கும் வண்ணமாகத்தான் தெரிகின்றது. இந்த திருச்சொகனூர் எவ்வளவு திவ்ய சோபையோடு காட்சி அளிக்கின்றது பாருங்கள். இந்த காட்சியோடு சேர்ந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு பிராட்டி, அவள் இந்த லோகத்திற்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய வைரமாக இருக்கும் தன்மையலாகவே இருக்கின்றாள். அப்படிப்பட்ட பிராட்டி இதோ இந்த வசந்தோற்சவத்தை கண்டுகளித்து பக்தர்கள் மத்தியிலே புடைசூழ வருகின்ற அந்த காட்சி கொல்லமாலா இன்பத்தை கொடுக்கும் காட்சியாகவே இருக்கின்றது. எல்லாருடைய பக்தர்களுடைய திருமுகத்திலும் பாருங்கள் ஒரு விதமான புன்முறுவல், ஒரு விதமான மகிழ்ச்சி, ஒரு விதமான தன்னம்பிக்கை, இவையெல்லாம் மேலோங்கி நிற்பதை போன்றல்லவா இந்த பக்தர்களிடத்திலே இருக்கின்றது. இது போன்ற காட்சி வேறு எங்காவது காண முடியுமா என்று சொன்னால் காண்பதற்கு அரிதான காட்சியாக இருக்கின்றது. இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய திருமாளிகையிலிருந்தே இந்த காட்சியை கண்டு சேவியுங்கள். உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கின்றனவோ அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொள்ள இதோ பிராட்டியை சேவித்து பாருங்கள். அவருடைய அருளுக்கு பாத்திரமாக கூடிய அந்த பதிவுகளை எல்லாம் உங்களுடைய மனதில் பதிய விடுங்கள். அப்பொழுது உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் என்பது உண்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. இப்படிதான் நமக்காகத்தான் பிராட்டி இதோ வலம் வந்து கொண்டிருக்கின்றாள். அந்த வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அவருடைய பார்வைக்கு யாரெல்லாம் படுகின்றார்களோ அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல். செல்வம் வேண்டுமா அவளை கேளுங்கள், துன்பம் அகல வேண்டுமா அவளை கேளுங்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுமா அவளை கேளுங்கள், வேலை வாய்ப்பு வேண்டுமா அவளை கேளுங்கள், வியாபாரத்தில் நல்ல நிலை அடைய வேண்டுமா அவளை கேளுங்கள். அனைத்திற்கும் அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக இருப்பவள்தான் இந்த தாயாராக சொல்லக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி தாயார். மிக அழகாக இந்த திருக்கோலத்திலே அழகுபட வசந்த உற்சவத்தை கண்டருளி மக்களுடைய புடைசூழ, பக்தர்களுடைய புடைசூழ எழுந்தருளி கொண்டிருக்கின்றாள் என்பதுதான் உண்மையான ஒன்றாகவே காட்சி கொடுத்திருக்கின்றது. தாயாருடைய அந்த தேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு அங்கரங்க வைபவமாக நடக்கக்கூடிய இந்த விழா இன்றைக்கு முக்கியத்துவம் நிகழ்ந்த ஒரு விழாவாக இருக்கின்றது. காலையிலே அவர் பல்லக்கு உற்சவத்திலே கண்டறினோம். இதோ இப்பொழுது வசந்தோற்சவத்திலே கண்டறியக்கூடியவளாக இருக்கின்றோம். மாலையில் அவள் விரும்பிய கஜவாகனத்திலே நாம் அவள் எழுந்தருக்கக்கூடிய காட்சியும் காணப்போகின்றோம். இப்படி எல்லா விதமான ஒரு அருள் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்த 5ஆம் நாள் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதோ கோடான கோடி அந்த பக்தர்கள் எல்லாம் பிராட்டியை ஏழச் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆச்சாரிய புருஷர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு உற்சாகத்தோடு வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த காட்சி நமக்கு புலப்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது. திருச்சொகனூர் என்கின்ற அந்த திவ்ய திருத்தலத்திலே இவளை காண்பதற்காக அல்லவா 12 ஆண்டு காலம் தவம் இருந்தான். ஆனால் நமக்கு எவ்வளவு எளிதாக
அவள் காட்சி கொடுத்திருக்கின்றாள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் பூர்வ ஜென்ம சுக்ருதம், பெருமாளுக்கே கிட்டாத ஒரு சுக்ருதம் நமக்கு கிட்டிருக்கின்றது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அவனால் கூட கண்டறிய முடியாத ஒரு சுக்ருதம் நமக்கு கிட்டிருக்கின்றது என்று சொன்னால் அவளே நம்மை தேடி வரக்கூடியவளாக இருக்கின்றாள். அதுதானே தனிச்சிறப்பு. தாயானவள் தன்னுடைய குழந்தைகளை தேடி வந்து அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த உற்சவத்தின் மேலான ஒரு தன்மை என்று நாம் சிந்திக்கலாம். அதற்காகத்தான் இதோ இந்த தாயார் வளமாக வந்து கொண்டு மக்களுடைய வளத்தை நிரப்பக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட தாயாரை நாம் சேவிக்க வேண்டும். இதோ பாருங்கள், ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்து இந்த தாயாருடைய உற்சவத்திலே பங்கேற்று தாயாருடைய வாகனங்கள் ஏலச் செய்யக்கூடிய ஒரு தனித்துவம் என்பது போற்றுதலுக்கு உரியதாகவே இருக்கின்றது. அவருடைய பக்தி பரவசத்திற்கு ஒரு எல்லையே இல்லாத நிமித்தமாக அல்லவா இருக்கின்றால். இப்படிப்பட்ட அந்த தாயார் கல்பவிருட்சமாகவே நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவளாக இருக்கின்றாள் என்று நாம் சிந்திக்கலாம். அந்த தாயாருடைய திருநாமங்களை நாம் ஜெபித்தாலே, அந்த தாயாருடைய உருவத்தை நம்முடைய மனதில் பதிய வைத்து அதை நினைத்தாலே நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். இது போன்ற காட்சிகளில் அவற்றை மனதில் பதிய வைத்து அப்பப்பொழுது நாம் நினைத்து சிந்திக்கும் பொழுது நம்முடைய தீய எண்ணங்கள் எல்லாம் தீயிலிட்ட தூசை போன்று அகன்றுவிடும் என்பதுதான். இதோ பத்ம சரோவரம் என்று சொல்லக்கூடிய அந்த சரோவரத்தை பாருங்கள், சேவியுங்கள். சேவிக்கும் போது தீர்த்தத்தினுடைய ஏற்றமெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அழகான வடிவோடு இந்த திருச்சொகனூர் என்கின்ற நகரத்தின் நடுப்பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த பத்ம சரோவரத்தில் அல்லவா அவள் மலர்ந்தால், மலர்ந்து உலகத்திற்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடிய மனத்தை வீசிக்கொண்டிருக்கின்றாள் அல்லவா. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த அந்த காட்சி எவ்வளவு நமக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்கலாம். பூர்வம் இதே போன்று பிரம்மோற்சவங்கள் திருச்சானூரில் தான் நடந்ததாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. மலையாக இருந்தாலும் கூட அந்த மலையில் நடக்கவில்லை. ஆனால் பெருமாளுக்குமாக நடந்த பிரம்மோற்சவங்களும் திருச்சானூரில் தான் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. மலையில் எந்தவிதமான வசதிகள் இல்லாத இந்த காலம் குரோர விலங்கினங்கள் இருந்ததினாலே இத்தலத்தில்தான் பிரம்மோற்சவங்கள் நடக்கக்கூடியவைகளாக இருந்தன. தாயார் சன்னதிக்கு எதிரே ஸ்ரீ வரதராஜ சுவாமி சன்னதி இருந்ததாகவும் அதற்கு அந்த இடத்தில்தான் இந்த பிராட்டியினுடைய அந்த உற்சவங்கள் என்பது நடக்கும் என்பதும், அப்படிப்பட்ட சிறப்பான இந்த பிரம்மோற்சவத்திலே வசந்த உற்சவத்தை கண்டு அடைந்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பது உண்மை. சுப்ரசன்னா பாஹி அலமேல் மங்கா சமுத்திர தனயா பாஹி அலமேல் மங்கா சுரபூஜிதா பாஹி அலமேல் மங்கா சரோஜ ஹஸ்தா தேவி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரி பிரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா சௌபாக்யதாயினி அலமேல் மங்கா சரசிஜ நயனா அலமேல் மங்கா சர்வக்ன சக்திவே அலமேல் மங்கா சர்வம் சஹா பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி ஹரி பிரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹி மாம் பாஹி அலமேல் மங்கா
విశ్వజననీ పాహి అలమేల్ మంగ విద్యాధిదేవతా అలమేల్ మంగ విస్తార రూప అలమేల్ మంగ వసుంధరా దేవి అలమేల్ మంగ అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాహి హరి ప్రియే అలమేల్ మంగ అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాహి మాం పాహి అలమేల్ మంగ
पत्नी पाहि अलमेल मंगा विश्वस्वरूपिणी अलमेल मंगा वेदार्थ रूपा अलमेल मंगा विश्वजननी पाहि अलमेल मंगा अलमेल मंगा पाहि हरिप्रिये अलमेल मंगा अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पाहि मां पाहि अलमेल मंगा पद्मावती पाहि अलमेल मंगा पद्मनाभ प्रिया अलमेल मंगा पद्मोद्भवा पाहि अलमेल मंगा पद्मालया पाहि अलमेल मंगा ஸ்ரீ பத்மாவதி தாயார் எவ்வளவு அழகாக இந்த உற்சவத்தை கண்டருளக்கூடியவளாக இருக்கின்றாள். அவளுக்கே ஒரு புது பொலிவு. இங்கே கூடியிருக்கின்ற பக்தர்கள் எல்லாம் அந்த வசந்தோற்சவத்தை எவ்வளவு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தால் நமக்கே ஒரு மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் திளைப்பதை போன்றல்லவா இருக்கின்றது. ஒருவர் மீது ஒருவர் அந்த வசந்தோற்சவ தீர்த்தங்களை எல்லாம் தெளித்து கொண்டு மகிழ்ச்சியாக இந்த உற்சவத்தை அரங்கேற்றினார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு சமயம் சார்ந்த உற்சவங்கள் எல்லாம் மக்களை ஒன்றிணைத்து எவ்வளவு மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகின்றன என்பதற்கு சான்று இந்த திவ்ய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய உற்சவங்கள் தான். அப்படிப்பட்ட திவ்ய திருத்தலங்களில் உற்சவங்களில் பங்கேற்று எல்லா அருளையும் பெறும். विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ